இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, ஜானகியோட உயிருக்கு ஏதாச்சும் ஒரு அபசகுனம் நடந்தா கண்டிப்பா இந்த கார்த்திக்கும் இந்த பைரவும் உண்டலன்னு ஆக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஆரம்பத்துல நம்ம ஜானகி அம்மாக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்ததுக்கு முழு காரணமே இந்த கார்த்திக் தாங்க. கார்த்திக்கோட சுயரூபம் இப்போ வந்துட்டு நம்ம ஜானகி அம்மாவை பாதிக்கப்பட வச்சிருச்சு. ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா நடு ரோட்ல நின்று இந்த கௌதம் கூட இருந்தீங்களான்னு கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒரு நரக வேதனை தான் அனுபவிக்கணும். நீங்க தயவு செஞ்சு என் கூட நீங்க மட்டும் வந்துருங்கம்மா அப்படின்னு நடு தெருவில் வந்துட்டு நம்ம ஜானகி அம்மா மட்டும் இந்த கார்த்திக் கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் இவ்வளோ நாளாக வந்துட்டு இந்த கௌதம் இலக்கியம் நம்மளுடைய மொத்த சொத்து மதிப்பில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்துட்டு உங்கள் கண்ணுக்கு அவங்க நல்லவங்களாக தெரிஞ்சாங்க. இப்போ பார்த்தீங்களா நடுத்தருவில் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு வேளை சாப்பாடுக்கும் வழியில் ஒரு வேளை வந்துட்டு தங்குற அந்த ஒரு வீடு வந்துட்டு இப்போ வரைக்குமே பார்க்கல. அப்போவே தெரியலையே உங்களுக்கு எல்லாமே நம்மளுடைய பணத்தில் தான் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிட்டு நம்மள இவ்வளோ நாள் இப்போ ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு இதுக்கு மேலே நான் சொல்லி வந்துட்டு புரிய வச்சுக்க தேவையில்ல. உங்களுக்கே தெரியும். தயவு செஞ்சு வந்துருங்கம்மான்னு ஒரு பக்கம் நம்ம ஜானகி அம்மாவோட மனசில் வந்துட்டு ஒரு விதையை வந்துட்டு விதைச்சிட்டு தான் இந்த கார்த்திக்கு. ஆனால் உண்மையிலே நம்ம ஜானகி அம்மாவுக்கு தெரியுங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. இந்த ஒரு கம்பெனி வந்துட்டு இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதுக்கு முழு காரணமே வந்துட்டு நம்ம கௌதம் இலக்கதாங்க. கௌதம் நைட்டாக பகலாக வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த எஸ்எஸ்கே தாண்டி நம்பர் 1 பொசிஷனில் வந்துட்டு அந்த ஒரு கம்பெனி வச்சுட்டு இருந்தாங்க. கௌதமோட அருமை தெரியாமலாம் நீ பேசாத. நான் வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் நரகத்தை வந்துட்டு அனுபவிச்சுட்டு இந்த அஞ்சலி கையால் இந்த பைரவி கையால் சாப்பிட்றத என் புள்ள வந்துட்டு கௌதம் கையால் ஒரு வேளை சாப்பிட்டு நான் திருப்தியாக செத்துருவேன். அதில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு அவமானமே கிடையாது. அந்த ஒரு வீட்டில் இருந்தால் தான் அவமானம் அப்படின்ற மாதிரி இந்த கார்த்திகை மனுஷன் ஆகிற மாதிரி பேசி திட்டி இந்த ஒரு இதிலேருந்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் உண்மையிலே இந்த கார்த்திக் போன மாதிரி செகண்ட்லேருந்து கார்த்திக் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஜானகியோட மனசுக்குள்ளே இப்படி உறுத்திக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இவ்வளோ நாள் நம்ம ஜானகி அம்மாவை ஏமாத்திட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த கார்த்திகை இவ்வளோ கள்ளங்கடமாக வந்துட்டு சொல்லிட்டாங்க. இதை வந்துட்டு நம்ம ஜானகி அம்மாவை தாங்கிக்கவே முடியலைங்க. கண்டிப்பாக இப்படி ஒரு நிலைமைக்கு முழு காரணமே அந்த ஒரு வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே தாங்க. ஏன்னா இப்போ மனுஷன் ஒரு மாதிரி பேசுறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியும் ஒரு பக்கம் பார்த்திங்களா அந்த ஒரு வீட்டுக்கு மருமகளாக தான் வந்திருக்காங்க. ஆனால் நம்ம ஜானகி அம்மா கிட்டேருந்து நகை பணம் எல்லாத்தையுமே வந்துட்டு நடு ரோட்டில் வச்சு வாங்கினாங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கிய வந்துட்டு இப்போ வரைக்குமே நம்ம ஜானகி அம்மா கிட்ட எந்த ஒரு விஷயமே வந்துட்டு அதிகாரத்தில் கேட்டது கிடையாது. ஆனால் இந்த அஞ்சலி வந்துட்டு அவளுடைய அங்கீகாரத்தில் இருக்குன்னு ரொம்பவே திமிரு பண்ணிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. எல்லாமே தலகனை எடுத்துட்டு ஆடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கூடிய சீக்கிரத்தில் ஒரு முடிவு தெரியணும்னு ஒரு பக்கம் நம்ம ஜானகமாக ரேவதியமாக பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கண்டிப்பாக இப்போ இந்த ஒரு உண்மை தெரிஞ்சதும் இந்த கார்த்திகை இந்த பைரவன் நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு என்னாச்சு அம்மாவுக்கு என்னாச்சு அன்னைக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே துடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் நம்ம கௌதம் இலக்கியம் அவங்கள கிட்ட கூட சேர்க்கலிங்க. என்னானாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடு தெருவில் நிப்பாட்டி இப்படி சொல்லிட்டு போயிருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபம் என்னன்னு தெரியாமல் இந்த தாக்ஷியனோட கெடு என்னன்னு தெரியாமல் அவங்க பக்கம் சாதகமாக இருந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுவே ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இவனை வந்துட்டு நான் கிடச்சி அப்படி என்ன கோடீஸ்வரன் ஆகிட போகிறேன்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ஒரு சொத்து மதிப்பு எல்லாமே வந்துட்டு அவங்ககிட்ட கொடுக்கணும் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இப்போ என்கிட்டேருந்து வந்துட்டு ஏமாற்றி வாங்கிட்டது நீங்கள் வந்துட்டு அப்படியே என்கிட்டேருந்து மொத்தமாக வாங்கிட்ட மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே கிட்ட ஏமாந்தால் மட்டும்தான் அவனுடைய சுயரூபம் உங்களுக்கு புரியணும். நடு தெருவில் வந்துட்டு நம்ம கார்த்திகை அவமானப்படுத்துற மாதிரி நம்ம கௌதம இந்த கார்த்திக் மத்தியில் இப்போ இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நம்ம ஜானகி அம்மாவோட முகத்தை கூட பார்க்க விடாமல் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்களான்னு இந்த பைரவி இந்த ஒரு ஜென்மத்தில் திருந்து போகிறது கிடையாதுங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்களான்னா இவ்வளோ ஒரு கஷ்ட நிலைமை வந்துட்டதுக்கு அப்புறம் கூட அந்த ஒரு கம்பெனியோட பேர் வந்துட்டு இந்த பைரவி பேரில் தான் வரணும், இந்த அஞ்சலி பேரில் மாற்றக்கூடாதுன்னு ஒரு நினப்பில் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரத்தில் நம்ம கௌதமும் ஒரு இலக்கியம் தாங்க முடிவு கட்டணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கள்ள தட்டு.